அனைவருக்கும் வணக்கம். மதிமுகவின் பொதுச் செயலாளர் வை. கோபாலசாமி என்கின்ற வைகோவையும் அவருடைய இயக்கத்தையும் அவருடைய மகனையும் குறித்து இந்த வீடியோவில் முழுவதுமாக எங்களுடைய கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதாக மதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. கருணாநிதியினுடைய உடல்நலக்குறைவாக இருக்கும் காவேரி மருத்துவமனையை நோக்கி புறப்பட்டார் 10 ஆண்டுகளுக்கு முன் வைகோ. அதே வைகோ அவர்கள் கருணாநிதியின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்த பிறகு உடல்நலை பாதிக்கப்பட்ட கருணாநிதியை பார்க்க சென்ற போது காவேரி மருத்துவமனையின் வெளியே திரு வைகோவை பார்த்து திமுக தொண்டர்கள் செருப்பை அடித்து வீசினார்கள். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாத வைகோ அவர்கள் திமுகவுடன் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தார். இதுவரை திமுக கூட்டணியில் கடந்த 10 ஆண்டுகளில் 2 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2 சட்டமன்ற பொதுத் தேர்தல், சில இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் என அனைத்திலும் திமுகவினுடைய தொண்டர்களை காட்டிலும் திமுகவினுடைய நிர்வாகிகளை காட்டிலும் திமுகவிற்கு முட்டு கொடுப்பதில் முதன்மையானவராக செயல்பட்டார் திரு வைகோ அவர்கள். அப்படிப்பட்ட வைகோ இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு, அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறாவிட்டாலும் அதிமுகவை காட்டிலும் 108 தொகுதிகளை கைப்பற்றி சில கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தாங்களுடைய சார்பாக, மதிமுக சார்பாக போட்டியிட்ட 4 உறுப்பினர்களில் 3 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் மிக மோசமான தகவல்கள் என்னவென்றால், அவர்கள் சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவிட்டார்கள். ஏதாவது சுயேட்சை சின்னத்திலோ அல்லது மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்திலோ நின்று வெற்றி பெற்றிருந்தால் அந்த 3 நபர்களை வைத்து எப்படியாவது ஒரு மாநில அமைச்சர் பதவியை பெற்றுவிட்டிருக்கலாம் என்ற எண்ணம் வைகோவிற்கு தேர்தல் முடிந்த நாளிலிருந்தே மிகப்பெரிய மனக்குமுறலுடன் இருந்தார். அதன் வெளிப்பாடாக நேற்று திமுக கூட்டணியை விட்டு விலகுவதாக திரு வை. கோபாலசாமி என்கின்ற வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதேபோன்று சில நாட்களுக்கு முன் பிரபலமான தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த வைகோவின் மகனும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ அவர்கள், எங்களுடைய மதிமுக உறுப்பினர்களை தேர்தல்களில் சூரியன் சின்னத்தில் நிற்குமாறு திமுக தொண்டர்கள், திமுகவினுடைய நிர்வாகிகள் எங்களை மிகவும் மோசமாக ட்ரீட் செய்தார்கள், எங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கினார்கள் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் துரை வைகோ. இதையெல்லாம் மீறி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நான் தன்மானத்துடன் சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்பேன் என்று சொன்னேன், அதன்படி நின்று வெற்றியும் பெற்று காட்டிவிட்டேன் என்று சொன்னார் திரு துரை வைகோ அவர்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் தன்மானம், எங்கள் தொண்டர்களுக்கும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் தன்மானம் கிடையாதா என்பதை அவர் மறைமுகமாக சொல்கிறாரா என்பது பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் கடந்தும் 2019ஆம் ஆண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத மதிமுகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வைகோவுக்கு கொடுத்தார்கள். உங்களுக்கு ஏன் அப்பொழுது தன்மானம் வரவில்லை? அதாவது திமுக கூட்டணியில் சேர்ந்தவுடனே உங்கள் அப்பாவிற்கு, அதாவது வை. கோபாலசாமி என்கின்ற வைகோவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி திமுகவிடம் இருந்த 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து உங்களுக்கு மாநிலங்களுக்கு அனுப்பினார்களே, அன்று ஏன் உங்களுக்கு தன்மானம் கொந்தளிக்கவில்லை? எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நாங்கள் ஏன் மாநிலங்களவை உறுப்பினருக்கு செல்ல முடியும்? எங்களுக்கு தகுதி இருக்கிறதா? எங்களுக்கு எந்த ஒரு எம்எல்ஏவும் இல்லாமல் உங்கள் எம்எல்ஏக்கள் மூலம் வாக்களித்து எங்களை எம்பி ஆக்கி இருக்கிறீர்களே என்று அன்றெல்லாம் தன்மானம் உங்களை பீரிட்டு கொண்டு வரவில்லையா? 2026ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் உங்களுக்கு தன்மானம் தலைக்கு மேல் தொங்குகிறதா? இதையெல்லாம் கடந்தும் இன்னொரு மோசமான வைகோவின் செயலை நாங்கள் சொல்கின்றோம். 2026ஆம் ஆண்டு தேர்தல் தொகுதி பங்கீடு, இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக தலைமை 5 தொகுதிகள் ஒதுக்கியது. இதில் உடன்படாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடனும் தேசிய தலைமையுடனும் சேர்ந்து ஆலோசித்துவிட்டு பின்பு எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்டினுடைய தேசிய செயலாளர், அதாவது MA பேபி என்கின்ற மரியம் அலெக்சாண்டர் பேபி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது, தங்களுக்கு 5 தொகுதி தான் திமுக ஒதுக்குகிறது, இந்த 5 தொகுதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் கூட்டணியில் தொடரலாமா அல்லது தனித்து நிற்கலாமா என்று பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே இந்திய கம்யூனிஸ்டுடைய ஆபீஸுக்கு ஓடிய அந்த பச்சோந்தி வைகோ அவர்கள், அப்படியென்றால் திமுகவை விட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் செல்லக்கூடாது, அவர்கள் 4 தொகுதி கொடுத்தாலும் 5 தொகுதிகள் கொடுத்தாலும் இந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்று திமுகவின் கைக்கூலியாக அந்த கட்சி ஆபீஸுக்கு தேர்தல் தொகுதி பங்கீடின் போது சென்றவர்தான் வைகோ. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் MA பேபி அவர்களை சந்திக்க வந்தேன், மற்றபடி நான் ஏதும் அரசியல் பேசவில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பொய் சொல்லியவர் வைகோ. இப்படி திமுகவிற்கு கடந்த 10 ஆண்டுகளாக முட்டு கொடுத்த வைகோ அவர்கள் தற்பொழுது
பதவி சுகத்துக்காக இனிவரும் காலங்களில் திமுகவை விட பெரிய கட்சியாக விஜய் அவர்கள் நிரூபித்து விட்டார். எனவே விஜயை நோக்கி நகர வேண்டும். அப்படி என்று ஓடுகின்ற வைகோ அவர்களுக்கு அரசியலில் இன்னும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து இருக்கிறார்களே என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் என்பதுதான் உண்மை. அதாவது தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறி பேசக்கூடியவர். திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையாக கடந்த காலங்களில் விமர்சனம் செய்தவர். அப்படி விமர்சனம் செய்த வைகோ திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் கூட்டணியிலும் இருந்தபோது அவர்களுக்கும் மக்கள் அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். கேட்டால் அவர்கள் திமுக சின்னத்தில் நின்றார்கள், கேட்டால் பாஜகவிற்கு எதிரான அணியில் நின்றார்கள். 1000 சொன்னாலும் தவறு செய்பவர்களை நொடிக்கு நொடி மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களுக்கு மக்கள் நிராகரிக்க வேண்டும். அப்படி நிராகரிக்கும் மனசு இல்லாத அரசியல் அறிவற்றவர்கள் தான் தமிழக மக்கள். இப்படி தேர்தல் முடிந்த பிறகு மாநில அமைச்சர் பதவிக்காகவும் தன்னை தக்க வைத்துக் கொள்ளவும் எந்த ஒரு பெரிய தொண்டர் பலம் இல்லாத மதிமுக அரசியலில் பிரேக்கிங் நியூஸில் போடுகின்ற அளவிற்கு படம் காட்டுகிறார்கள் என்றால் தமிழக ஊடகங்களும் தமிழக வாக்காளர்களும் எவ்வளவு தரம் தாழ்ந்த அரசியல் அறிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வைகோ அவர்கள் திமுக அவர்களை சுட்டிக்காட்டாத வைகோ இன்று மட்டும் ஏன் திமுகவை